ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓப்பன் ஹை லோ ஸ்ட்ராட்டஜியை எப்படி பயன்படுத்தணும், சரிங்களா? இது ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது, இதை எந்த இடத்துல நீங்கள் சரியாக பயன்படுத்தினா தொடர்ந்து சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சம்டைம்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஒன்றுமே இல்லை, ஜேபிஏ தமிழ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராம் சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணுங்கள், சரிங்களா? நியர்லி 4000 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. அதுதான் நம்மளுடைய குரூப், சரிங்களா? ஃபர்ஸ்ட், இந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஓப்பன் ஹை லோ இதை சரியாக நீங்கள் புரிஞ்சுக்கணும், சரிங்களா? இப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மோசஸ் அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்குது அப்படின்னா, இந்த ஸ்டாக்கோட வேல்யூ வந்து 100 ரூபாய், சரிங்களா? மோசஸ் அப்படிங்கிற ஸ்டாக்கோட வேல்யூ வந்து 100 ரூபாய். இப்போது இது மார்னிங் ஓப்பன் ஆகச்ச எல்லாமே சேமாக தானே இருக்கும். ஓப்பன் ஹை லோ எல்லாமே சேமாக தான் இருக்கும். எப்போது அந்த பிகினிங்கில் ஓப்பன் ஆகச்ச. ஸோ ஓப்பன் ஹை லோ இந்த மூணும் சேமாக தான் இருக்கும். இப்போது இந்த ஸ்டாக்கை நிறைய பேர் வாங்கினா என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டாக் மேலே மூவ் ஆகும். நிறைய பேர் விற்றா என்னாகும், கீழே இறங்கும். இதுதான் நடக்கும். இப்போது நிறைய பேர் வாங்கினாங்கன்னா ஹை மேலே போயிடும், சரிங்களா? அப்போ ஓப்பனும் லோவும் சேமாக இருந்தால் பை சைடு ட்ரை பண்ணணும். இப்படி நீங்கள் பை சைடு ட்ரை பண்ணும்போது டாப் 10ல் நீங்கள் என்ன பண்ணணும், ஓப்பனும் லோவும் சேமாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும், சரிங்களா? ஓப்பனும் லோவும் சேமாக இருக்கச்சா. இப்போது ஓப்பனும் ஹையும் சேம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஸ்டாக்கை நிறைய பேர் விற்றா என்ன ஆகும், நிறைய பேர் செல் பண்ணுறாங்கன்னா என்ன ஆகும், கீழே போயிடும், 98ன்னு போயிடும். அப்போ லோவை நம்ம என்னென்னு மார்க் பண்ணுவோம், 98ன்னு மார்க் பண்ணுவோம். அப்போ ஓப்பனும் ஹையும் என்னவாக இருக்கும், சேமாக இருக்கும். அப்படி இருக்கச்சா நீங்கள் கீழே இருக்க ஸ்டாக்கில் ஓப்பனும் ஹையும் சேமாக இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். சேம்னா சேம், இங்கே இருக்குது பாருங்கள், சேம். இப்போ என்ன பண்ணுங்கள், செல் சைடுக்கு இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். ஏன், எல்லாத்தையுமே பைக்கு நிறையா பேருக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி இருக்கும். பட் செல் சைடு நான் ஷோ பண்ணுறதுக்கு வேலிடான ரீசன் இருக்குது, சரிங்களா? ஏன்னா அதில் வந்துட்டு சரியாக நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா செல்லில் ஒரு நிமிஷத்துலேயே ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைக்கும், சரிங்களா? இது ரெண்டுமே பெர்சன்டேஜில் பார்க்கச்சா எது ரொம்ப லோவாக இருக்குன்னு பாருங்கள், சரிங்களா? ஒன்று, எது ரொம்ப, அதாவது பெர்சன்டேஜில் லோ இந்த சென்ஸ் நெகட்டிவில் போகிறதுல அதிகமாக இருக்கக்கூடியது, சரிங்களா? அப்போ இதை பார்த்தீங்கன்னா 1.03 வந்து நெஃப்டி 50 தான் இருக்குது. என்ன பண்ணுங்கள், நெஃப்டி 50க்குள்ளே போயிருங்க. கீழே இருக்கிற டாப் 10 செலக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? டாப் 10 எப்படி பார்க்கணும், பார்த்துட்டு ஓப்பனும் ஹையும் சேமாக இருக்கக்கூடிய ஸ்டாக்கெல்லாம் என்ன பண்ணணும், நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சன்ஃபார்மும் மாருதியும் நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய டிமெட்டில் நான் ஆட் பண்ணுறேன். இப்படி நான் ஆட் பண்ண உடனே இம்மிடியேட்டாக என்ன பண்ணுங்கள், ஓப்பன் ஹையும் பார்த்துணும். 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே இம்மிடியேட்டாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இதனுடைய 2 சார்ட்டையும் ஓப்பன் பண்ணுங்கள். 2 சார்ட்டையும் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரெண்டு நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதாவது நிறைய பேர் என்ன அப்படின்னா, கண்ணை மூடிட்டு என்ட்ரி கொடுத்துட்டு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மணியை லூஸ் பண்ணிடுவீங்க. என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் முக்கியமாக சொல்லிக் கொடுக்குறதே டார்கெட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடாது, டைமிங்கை பேஸ் பண்ணி இன்ட்ராடே பண்ணுங்கன்னு தான் நானே சொல்லிக் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் காலையில் எடுத்து ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா குளோபல் மார்க்கெட்டு சரிவோ இல்லை நல்ல ஒரு அப் மூமெண்ட் கொடுத்துட்டாலோ அப் ட்ரெண்டில் போயிடுச்சுனாலோ நம்ம மார்க்கெட் கண்டிப்பாக பாதிப்படையும். அதனால் ஹியூஜ் லாஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம், சரிங்களா? இப்போது ட்ரெண்டை பொறுத்தவரை 3 பேர் தான். ஒன்று அப் ட்ரெண்டு, இன்னொன்று ஃப்ளாட்டு, டவுன் ட்ரெண்டு. நான் வச்சிருக்கக்கூடிய ஸ்டாக் டவுன் ட்ரெண்டில் இருந்தால் நான் செல்லுக்கு பயன்படுத்தணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டாக்கெல்லாம் டவுன் ட்ரெண்டில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறேன். இல்லை எனக்கு அதை கண்டுபிடிக்க தெரியலை அப்படின்னா, ப்ரீவியஸாக இருக்குது, இன்றைக்கி இந்த ட்ரேட் நடக்குன்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய கேண்டில் ரெட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க, சரிங்களா? இப்போது நீங்கள் டே கேண்டில் போட்டிங்கன்னா நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது. நிறையா பேர் வந்துட்டு என்னென்னா, என்னையால் வந்து கரெக்டாக ட்ரெண்ட் லைன் வரைய முடியலை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்லாம் இருக்குது. அதாவது எக்ஸாக்டாக நீங்கள் வரீங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன், சரிங்களா? உங்களுக்கு தேவைங்கிறது வந்துட்டு அசம்ஷன், எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பார்த்தாலே ஒரு புரிதல் இருக்கும், சரிங்களா? இப்படி ஓரளவுக்கு நீங்கள் வரைஞ்சிட்டா கூட இப்போது நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஜிக்ஸாக் தான்.
இதை நீங்கள் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் நோக்கி வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், செல் பண்ணுவோம். சரிங்களா, கரெக்டாக அமைஞ்சிருக்கு. பட் நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா ப்ரீவியஸாக என்னவா இருக்குது, சரிங்களா, க்ரீனாக இருக்குது. இப்படி இருந்தால் அவாய்ட் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சன்ஃபார்மா ஷோ பண்ணுறேன். சன்ஃபார்மா பார்க்கச்ச எனக்கு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். கரெக்டாக, அதாவது அந்த ஜிக்ஸாக் மோடுங்கிறது கரெக்டாக இருக்குது பாருங்கள். பட் என்ன அப்படின்னா எனக்கு ப்ரீவியஸ் டே வந்து என்னவா இருக்குது, க்ரீனாக இருக்குது, டோஜி ஃபார்மில் இருக்குது. ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ரெட்டாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதாவது இது வேல்யூ ஆடட், சக்ஸஸ் கொடுக்காதுன்னு சொல்ல மாட்டேன். இப்போ சன்ஃபார்மா சக்ஸஸ் தான். பட் எப்போதுமே கொஞ்சம் இன்னும் கிளாரிட்டி எப்போதுமே ஃபஸ்ட் மார்க்குக்கு நம்ம கொஞ்சம் புஷ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே ஒரு கிளாரிட்டி வேணும். இப்போ என்ன பண்ணுங்கன்னா 2 விதத்தில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஒன்று ப்ரீவியஸ் டேயை மார்க் பண்ணுங்கள். சரிங்களா, இன்னொன்று 1 minute டைம் ஃப்ரேம். இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா 2 இதில் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். ஒன்று, நான் இப்போது டே கேண்டில் ப்ரீவியஸ் டே என்ன பண்ணியிருக்கேன், சரிங்களா, இது ப்ரீவியஸ் டே, இது இன்றைக்கி நடந்த டே. சரிங்களா, இந்த ப்ரீவியஸ் டேயை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா, இதில் என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் காலையிலே இந்த இடத்துல ஒரு சின்ன ப்ராஃபிட், டே கேண்டில் பிரேக் அவுட்டில் இங்கே ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். சரிங்களா, இது ஒன்று. மார்னிங் ஒரு சின்னதாக ஒரு ஸ்கேல்பிங் 3 to 5 minutes ஒரு ட்ரேடே நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். சரிங்களா, நல்ல ப்ராஃபிட் கிடைச்சுன்னு டக்கு நீங்கள், இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கக்கூடியது. இன்னொன்று ஃபஸ்ட்டு 1 minute, சரிங்களா, இதனுடைய டைம் ஃப்ரேம் லோவை மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு அடுத்த 5 minutes, இது கூட கொஞ்சம் டைம் அதிகமாக இருக்க. சரிங்களா, இதுலேயுமே கொஞ்சம் ஃபியர் வரும். என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 1 minute நீங்கள் மார்க் பண்ணச்சா 9:15க்கு உங்களுக்கு என்ன ஆகும், 9:15லேருந்து 16க்கு இந்த 1 minute க்ரியேட் ஆயிரும். சரிங்களா, அடுத்து 9:20க்குள்ளே இந்த 1 minute பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா ரொம்ப வேல்யூ அதிகம். பிரேக் அவுட்டில் சின்னதாக 1 minute ஒரு நல்ல ப்ராஃபிட்டை நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். இன்னொன்று, தொடர்ந்து இந்த ஸ்டாக் வந்து சரிவிலே இருக்குது அப்படின்னா இந்த 1 minute எப்போ பிரேக் ஆனாலும் இங்கே பாருங்கள் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. இன்னொன்று முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கோங்க, அடுத்து இந்த 1 minute அடுத்து பிரேக் பண்ணும்போது அந்த 1 minute கேண்டில் ரெட்டாக இருக்கணும். சரிங்களா, க்ரீனாக இருக்கக்கூடாது. அதாவது இந்த லைனை பிரேக் பண்ணுற இடத்துல ரெட்டாக இருக்கணும். க்ரீனாக இருந்தால் அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த ரெட்டை அடுத்த 1 minute பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ப்ராஃபிட் இருக்கும். ஸோ சின்ன ப்ராஃபிட் இமீடியட்டாக மேக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஓப்பனும் லோவும் ஸ்ட்ராட்டஜி ஸ்கேல்பிங்க்கு ஒரு பக்காவான ஸ்ட்ராட்டஜி. ஸோ நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். எவ்வளோக்கு எவ்வளோ நாலேஜை இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ இம்ப்ரூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியுதோ எல்லா வேலையும் அதை அப்ளை பண்ணி பாருங்கள். எதுவும் டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்கள் டவுட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.